சீதாராமம் இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தவங்க நல்லா இல்லைன்னு சொன்னானா சத்தியமாக அவங்களாம் மனுஷனே கிடையாது. நானும் எத்தனையோ சென்டிமெண்ட்டில் எவ்வளவோ படம் பார்த்துருக்கேன்டா. என்னதான் மோசமான சீன் வந்தாலும் கஷ்டப்பட பட மாட்டேன். என்ன படம் உண்மையாக நடக்குதுன்ட்டு. ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ராமன் செய்த போரே சீதைக்காகத்தானேன்னு போட்டு அப்படிப்பட்ட என் கண்ணையே கலங்க வச்சிட்டிங்க. காரணம் இது படம் அப்படின்றதையே மறந்து அந்த படத்தில் மூழ்க வச்சிட்டாங்க. உண்மையான காதல் தான் என்னன்னு ஒருத்தவங்க கேட்டால் கண்ணை மூடிட்டு இந்த படத்தை போட்டு காட்டலாம். முக்கியமாக இந்த கொரியன் சீரிஸ்லாம் பார்த்துட்டு கொரியாவில் இருக்கவங்க தான் உண்மையாக லவ் பண்ணுறாங்க, இங்கே இருக்க யாருமே உண்மையாக இருக்கிறதுலன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு இந்த படத்தை காட்டி கொரியன்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து காட்டிட்டு அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணுறான்னு சொல்லணும். ஆனால் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியே ராம் இறந்து போனது தான். அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹாப்பி என்டிங்ஸோட இந்த படத்தை முடிச்சிருந்தா இந்த அளவுக்கு ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்காது. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த படத்தில் வர மாதிரியாக இருக்கட்டும், இல்லை ஒன் சைடில் இருக்கட்டும், இல்லை கமிட்டாகி பிரேக்கப் ஆனவங்களாக இருக்கட்டும், இவங்க 2 பேரால் கடைசி வரைக்கும் ஒன்றா வாழ முடியாதுன்னு தெரிஞ்சோம் எதுக்கு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அவங்க 2 பேரை சந்திக்க வைக்குது? சத்தியமாக புரியலடா. உங்களுக்கு இந்த படம் பிடிக்கணும், ஹார்ட் எமோஜி கமெண்ட் பண்ணுங்கள்.